இன்றைக்கி பார்க்குற சலாட் கொசம்பரி. இப்போ இந்த சலாடுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். வெள்ளரிக்காய் 50 கிராம், தக்காளி 50 கிராம், கேரட் 25 கிராம், மூவண்ண குடமிளகாய் 50 கிராம், ஊற வைத்த பைத்தம்பருப்பு 50 கிராம், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆலிவ் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், வினிகர் 2 டேபிள் ஸ்பூன். தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் விஸ்க் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து வினிகர் 2 போர்ஷன் ஆஃப் வினிகர் எடுத்துக்கிறேன். ஒன் போர்ஷன் ஆஃப் ஆயில். இப்போ இதில் கொஞ்சம் சீசனிங்ஸ் ஆட் பண்ணுறோம். சீசனிங்ஸ் நான் முதலே சொன்ன மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர், தேவையான அளவு உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிளுக்கு சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர். பிளாக் பெப்பர் பவுடரோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பைசி இருக்கும். அதே ஒயிட் பெப்பர் பவுடருக்கு அந்த ஸ்பைசினஸ் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த ட்ரெஸ்ஸிங் வந்து விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த திக்னஸ், யூ கேன் ஃபீல் த திக்னஸ். இட்ஸ் கால்ட் எமல்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. சால்ட் அந்த வினிகரும் ஆயிலும் பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகும், ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் ரெடி. நெக்ஸ்ட் வந்து ஊற வச்ச லென்டில் ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுருக்கோம். அந்த லென்டில், பைத்தம்பருப்பு, கேப்சிகம், ட்ரைகலர், சிவப்பு கேப்சிகம், பச்சை, மஞ்சள் எல்லா கடையிலும் கிடைக்குது. நீங்கள் வாங்கி அந்த மாதிரி சின்னதாக அது உள்ள விதை இல்லாமல் நீங்கள் கட் பண்ணிக்கணும். அதுமாதிரி டொமேட்டோஸும் பார்த்திங்கன்னா சீட்லெஸ் தான், விதையே இல்லை. நெக்ஸ்ட் கேரட் வந்து பார்த்திங்கன்னா பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சாப்டு கொரியண்டர், சாப் சில்லிஸ். பார்த்திங்கன்னா இது பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த சலாட் என்ன பண்ணுறோம், இந்த வினிகர் ட்ரெஸ்ஸிங்கில் என்ன பண்ணுறோம், நல்லா கோட் பண்ணிக்கிறோம். எப்போதுமே நீங்கள் கையில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா யூ ஷுட் வேர் ஹேண்ட் க்ளோவ்ஸ். ஏன்னா உணவுங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கியூக்கம்பர் போட் நான் பண்ணியிருக்கிறேன். அது மேலே வந்து லெட்யூஸ் லீவ்ஸ் வச்சுருக்கிறேன். ஒரு க்ரியேட்டிவாக ப்ரெசென்ட் பண்ணணும். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, ஒரு பார்ட்டி இருக்குது உங்கள் வீட்டில் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு போட், அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லாத நீங்களே அதை ட்ரை பண்ணலாம் வீட்டில். அதனால தான் அந்த போட் பண்ணியிருக்கிறேன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா கார்னிஷ் வந்து ஸ்ப்ரிக் ஆஃப் மின்ட், ஒரு சின்ன அந்த புதினா ஒரு டிப் ஏரியா மட்டும் தான் நான் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சலாட் கொசம்பரி ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு போட் ஆஃப் கியூக்கம்பர், ஒரு வெள்ளரிக்காய் வந்து பாதியாக கட் பண்ணி அதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன். அதில் தான் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லெட்யூஸ் லீஃப் வச்சுருக்கேன். அது மேலே தான் வெஜிடபிள் அந்த சலாடை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இந்த சலாடை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் ஒரு லஞ்ச்னால் நீங்கள் அதோட சர்வ் பண்ணலாம். ஒன்று. இன்னொரு விஷயம், இட் ஹேஸ் டு பி சர்வ் சில்டு. எந்த ஒரு சலாடுமே சில்லுன்னு தான் நீங்கள் சர்வ் பண்ணணும். சலாட் பண்ணுறீங்க, ஒரு ½ அன் ஹவர் 20 மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெஃப்ரிஜரேட்டரில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணுங்கள்.